இங்க நமக்கு வந்து முன்னாடியே ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நமக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அதை என்னென்ன சட்டங்கள் இருக்கு, அதுல எப்படி விஷயங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்றத சொன்னாங்க. முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமேட்டா தேவையான விஷயங்கள் அந்த கமிட்டியே நம்ம பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சோ அது மட்டும் இல்லாம அடுத்தபடியா இன்னொன்னும் கடைசியா அதோட கம்ப்ளீட் பண்ணும்போது சொன்னாங்க, நமக்கு வந்து இன்னும் ஒரு கமிட்டடான ஒர்க் வேணும், சில இன்னும் ரொம்ப ஆழமான மாற்றங்கள் எடுத்துட்டு வருது. ஏன்னா இப்போ சொன்ன மாதிரி விசாகா கமிட்டி, விசாகா கைட்லைன்ஸ் மாதிரியான விஷயங்கள், பாஷ் ஆக்ட் மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது ஒவ்வொரு ஒர்க் பிளேஸ்லயும் நமக்கு வந்து கமிட்மெண்ட் வேணும். கமிட்மெண்ட் இருந்தாதான் அதுல சொன்ன நுணுக்கங்கள், ஒரு விஷயம் இங்க வந்து நீங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு 19 ஒரு ஆக்ட்ல சொன்னாங்கன்னா என்னென்ன பிஹேவ் பண்ணக்கூடாது, எப்படி எப்படி விஷயங்கள் தொடக்கூடாது, இல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் டிஃபைன் பண்ண வேண்டியது உள்ள ஒவ்வொரு ஒர்க் பிளேஸோட கமிட்மெண்ட்டும் தேவைப்படுது. அப்போதான் நமக்கு வந்து இந்த மாற்றங்கள் எடுத்துட்டு வர முடியும். சோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான டிஃபைன்ட் டிமாண்ட்ஸோட ஒரு பெட்டிஷன் டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பெட்டிஷன் வந்து நம்ம கிட்ட சைன் வாங்குறது, அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம கூட நிவேதிதா தோழர் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. To act, not react. To act, not react. நமக்கு வேண்டியது என்ன? செயல்பாடு, எதிர்வினை அல்ல. திருப்பியும் நம்ம இதை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா உடனே நம்ம எல்லாருக்கும் கோவம் வருது. அந்த கோவத்தை எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்றோம், ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட போட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்கிடுறோம். அப்படி இல்லாம அதை சேனலைஸ் பண்ணி இதை மேம்படுத்துறதுக்கு, இந்த பிரச்சனையை சீர் செய்யறதுக்கு என்ன செய்யுதுன்னு பார்க்கணும். இப்போ இன்னைக்கு வந்து என் கையில இந்த பெட்டிஷன் டிராஃப்ட் இருக்கு. இந்த பெட்டிஷனை நம்ம எல்லாரும் இன்னைக்கு இணைந்து நம்மளுடைய கூட்டு முயற்சியாக நம்ம கையெழுத்திட்டு அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்க போறோம். பெண்கள் அமைப்புகளுடைய உறுப்பினர்கள், தொழிலாளர் சங்கங்கள், குடிமக்கள் அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து இணைந்துதான் இந்த பெட்டிஷன் அனுப்புறோம். இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மகளிர் ஆணையம், மாநில மகளிர் ஆணைய தலைவர் அவர்களுக்கும் இந்த பெட்டிஷன் வந்து நம்ம அனுப்ப போறோம். இதுல வந்து ஒரு 11 டிமாண்ட்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம். முதல் கோரிக்கையாக அதுல இருக்கிறது, எல்லா அரசு துறைகள், தனியார் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், எல்லா நிறுவனங்களிலும் பணியிடங்களுக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் சிக்கல்களை பத்தி புகார் அளிக்கிறதுக்கு, போஷ் ஆக்ட் படி புகார் அளிக்கிறதுக்குள்ள இன்டர்னல் கமிட்டி சொன்னாங்க இல்லையா ஜோதிலட்சுமி, அந்த கமிட்டி செயல்பாட்டில் இருக்கிறதா, முழு உணர்வோடு முழு அர்ப்பணிப்போடு அந்த கமிட்டி செயல்பாட்டில் இருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்ணணும். அது நம்பர் 1. 2, பல வழக்குகள்ல நீதிமன்றம் சொல்ற மாதிரி பெண்களுடைய மாண்பை நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த இன்டர்னல் கமிட்டி இல்லாம லோக்கல் கமிட்டி, உள்ளூர் குழுக்கள், இந்த உள்ளூர் குழுக்கள் செயல்படுறது அப்படிங்கறத இங்க நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது. அப்ப இந்த உள்ளூர் குழுக்கள் செயல்படுது அப்படிங்கறத அதிகமாக விளம்பரப்படுத்தி இதை ஒவ்வொரு தாலுகா மற்றும் தொகுதி அளவுல இந்த குழுக்களை திறம்பட செயல்பட வைக்க வேண்டும் அப்படிங்கிறது 2வது டிமாண்ட். 3வது டிமாண்ட், இந்த நிறுவனங்கள் குழுமங்கள்ல இருக்கக்கூடிய உட்புகார் குழுக்களும் உள்ளூர் குழுக்களும் இந்த போஷ் ஆக்ட் படி ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய அறிக்கை, அவங்க என்னென்ன புகார்கள் அவங்களுக்கு வந்துச்சு, அந்த புகார்களின் மீது என்னென்ன நடவடிக்கைகளை அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த அறிக்கை தணிக்கை செய்து பொது தளத்துல இதை வெளியிடணும் அப்படிங்கறத, மாவட்ட வாரியாக சுருக்கமான அறிக்கையா வெளியிடணும் அப்படிங்கிறதையும் ஒரு அதை வந்து நம்ம என்ஷூர் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது 3வது டிமாண்ட். 4வது டிமாண்ட், ஏற்கனவே தோழர் ஜோதிலட்சுமி சொன்ன மாதிரி ஒரு ட்ரைனிங் மாடியூல், இந்த ஜெண்டர் சென்சிடைசேஷன் அப்படிங்கிற பாலின உணர்திறன் பயிற்சி, இந்த பயிற்சிக்கான ஒரு ட்ரைனிங் மாடியூல், இந்த பயிற்சி தொகுப்புகளை ஒரு பெரிய தளம், நம்ம சொல்ல மாதிரி ஒரு ரிசோர்ஸ் பூல் ஒண்ணு கிரியேட் பண்ணி அங்கே இருந்து பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிறுவனங்களை சேர்ந்தவர்களுக்கு கொண்டு போய் இந்த வகுப்புகளை எடுக்கிறதுக்கு கட்டணம் இல்லாமல் அரசு ஆவணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டிமாண்ட் நம்ம முன்வைக்கிறோம். ஏன்னா ஒரு 5 வருஷம் கமிட்டடா நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப முக்கியமா கம்பெனிஸ் கமிட் பண்ண தயாரா இருந்தாலும் பல இடங்கள்ல அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் இருக்கிறதுல இந்த மாதிரி வகுப்புகள் நடத்துறதுக்கு. அதனால இந்த வகுப்புகளை அரசாங்கமே இலவசமாக செய்ய வேண்டும் அப்படிங்கறத நம்ம முன்வைக்கிறோம். அடுத்த டிமாண்ட், பெண்களுக்கான பிரத்யேக ஹெல்ப்லைன், ஒர்க்கிங் விமனுக்கான ஒரு ஹெல்ப்லைனை வந்து கட்டாயமாக நிறுவி அதில் வரக்கூடிய புகார்களை கணக்கில் எடுத்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கறது அடுத்த டிமாண்ட் வைக்கிறோம். அதுக்கு அடுத்த பாயிண்ட் நம்பர் 6,
சட்டத்துக்கு புறமான செயல்கள், முறைகேடுகள், ஊழல்கள் இவற்றை அம்பலப்படுத்தும் உழைக்கும் பெண்கள், விசில் ப்ளோயர்ஸ். விசில் ப்ளோயர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த சேஃப்டிய இந்த சட்டத்தின் மூலமாக, போர்ஸ் சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்றோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பர்சனலா அதனால பாதிக்கப்பட்ட நபர்கள் நானும் ஒருத்தின்றதுனால மீண்டும் மீண்டும் அதை நான் வலியுறுத்தி சொல்றேன். எனக்கு பெரும்பாலும் ஆண்கள் ஏதாவது இந்த மாதிரி ஒரு விசில் ப்ளோயிங் பண்ணாங்கன்னா, ஊழலை வெளியே கொண்டு வந்தாங்கன்னா அவங்களை கொலை பண்றதோ அல்லது மற்றபடியாக உடல் ரீதியாக அவங்களை துன்புறுத்துறதும் நடக்குது அப்படிங்கறத நான் பாக்குறோம். ஆனால் இதே விஷயத்தை ஒரு பெண் ஊழியர் செஞ்சாங்கன்னா அவங்களுடைய உடலை தான் அவங்களுக்கு எதிரான கருவியாக இங்கே நிறுவனங்கள் பயன்படுத்துதுங்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ பாலியல் துன்புறுத்தலுக்கு இந்த பெண்கள் ஆளாவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான விசில் ப்ளோயர்ஸுக்கு இந்த சட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு டிமாண்ட் வைக்கிறோம். நம்பர் 7, மாநிலத்தில் பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தலுக்கு தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள், கிரிமினல்ஸ். யார் யாரெல்லாம் வந்து கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லி இருக்குதோ அவங்கள பத்தின ஒரு தரவு தளம், ஒரு டேட்டாபேஸ் வேணும். அந்த டேட்டாபேஸ் ஓபன் சோர்ஸ்ல இருக்கணும். சோ தட் நீங்க போய் ஒருத்தரை பத்தி தேடுனீங்கன்னா அவங்க பத்தின எல்லா தகவல்களும் உங்களுடைய கை விரல்கள்ல அது இருக்கணும் அப்படிங்கறத நம்ம என்ஷூர் பண்ணணும். ஏன்னா once an offender will always be an offender unless he is properly punished. ஆனா நம்ம சொல்றோம் இல்லையா, சட்டப்படி அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தாலும் கூட மீண்டும் மீண்டும் தான் இத பலர் செய்யறாங்கன்றத நம்ம பாக்குறோம். அப்போ அந்த டேட்டாபேஸ் அவசியம். அடுத்து பாலின பிரச்சனைகளை பிரதிநிதிப்படுத்துவதற்காக ஜெண்டருக்காக ஒரு தனி அரசு அதிகாரிய மாவட்ட ரீதியாக நியமிக்கணும். அந்தந்த மாவட்டங்கள்ல உள்ள பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் துன்புறுத்தல் குறித்த புகார்களை, அதில் எடுக்கட்ட நடவடிக்கைகளை கிராம சபை பகுதி சபைகள்ல விவாதத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப கிராம சபைகள்லயும் பகுதி சபைகளிலும் நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கு இந்த ஜெண்டர் இஷ்யூஸ் பேசக்கூடிய இந்த அதிகாரி வந்து அங்கே நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை, என்னென்ன புகார்கள் அந்த மாவட்டத்துல கிடைச்சிருக்கு, அந்த புகார்கள் மீது என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அப்படிங்கறத ஒரு டிஸ்கஷனுக்கு கொண்டு வரணும். We are just bringing out into the open. அடுத்த டிமாண்டாக அனைத்து துறைகள், நிறுவனங்கள், அமைப்புகள், நிலையங்கள் போன்றவை பெண்களின் பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டு தங்கள் பாதுகாப்பு கொள்கை, நம்ம ஒர்க் பிளேஸ் சேஃப்டி பாலிசி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றோம், அந்த பணியிட பாதுகாப்பு கொள்கையை பெண்களுக்கு அணுக்கமானதாக மாத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு தொழிலுக்கு ஏற்ற மாதிரியும் சூழல் வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு பணியை செய்யும் பெண்ணுக்கும் அவருடைய சிக்கல் வித்தியாசமானதா இருக்கு. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஜெண்டர் சென்சிட்டிவிட்டியோட அந்தந்த நிறுவனங்கள் அவங்களுடைய சேஃப்டி பாலிசிய வகுக்கணும், ரிவைஸ் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கறத இன்னொரு டிமாண்டா வச்சிருக்கோம். அடுத்து 10வது, உள்ளக குழு செயல்பாட்டை மாநிலங்களில் உள்ள பள்ளிகளுக்கும் பொருந்துமாறு விரிவுபடுத்தும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மிக சமீபமா நம்ம பார்த்திருக்கோம், நகர்ல இங்க இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகள் இருக்கக்கூடிய மாணவிகள் தங்களுக்கு நேர்ந்த பாலியல் கொடுமைகளை எங்க போய் சொல்றதுன்னு தெரியாம இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் எழுதுனாங்கன்றத சமீபத்தை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த வசதியை கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு போஸ்ட் ஆக்ட் படி ரிப்போர்ட் பண்றதுக்கு ஐசி இருக்கு. ஆனா பள்ளிகள்ல ஐசி இல்ல. ஐசி should be extended to the schools also அப்படிங்கறத மிக முக்கியமான தீர்மானமாக நம்ம முன்வைக்கிறோம். அடுத்து வந்து பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் சட்டம் மற்றும் விதிகளை நடைமுறைப்படுத்துறது. ஏன்னா இதுல என்ன சிக்கல்னா, ஜோதி ஏற்கனவே சொன்ன மாதிரி லா இருக்கு, ஆனா இம்ப்ளிமெண்டேஷன்ல மட்டும்தான் சிக்கல் இருக்கு. அப்போ ஒரு குவார்டர்லி ஆடிட், நம்ம 4 மாதங்களுக்கு ஒரு முறை கட்டாயமாக ஒரு ஆடிட்டுக்கு இந்த இன்டர்னல் கமிட்டிஸ், இந்த உள்ளூர் கமிட்டிகளுடைய பணிகளை நம்ம கட்டாயமாக தணிக்கை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடைசி கோரிக்கையாக முன் வச்சிருக்கிறோம். சோ கிட்டத்தட்ட 11 கோரிக்கைகள். அதுல கடைசியா முத்தாய்மா நம்ம முடிக்கும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் குறித்து மக்கள் மனதில் இருந்து வரும் அச்சத்தையும் பீதியையும் போக்குவதும், அரசியலமைப்பை கடமையை நிறைவேற்றுவதன் மூலம் நம்பிக்கை பற்றுறுதியை ஏற்படுத்துவதும் அரசின் கடமை. ட்ரஸ்ட். We believe in the government. We believe in governance. ஜனநாயகத்தில் நமக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க கூடி இருந்து இந்த டிமாண்ட்ஸை பத்தி தெளிவாக பேசுறோம். அப்ப போராட்டம் அப்படின்னா அதுக்கு அரசுக்கு எதிரான ஒரு விஷயம் கிடையாது. அரசு கிட்ட நம்மளுடைய கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கான ஒரு வழியாக தான் இந்த போராட்டத்தை நம்ம பாக்குறோம். அதனால இந்த பெட்டிஷனை கிட்டத்தட்ட எல்லா பணியிடங்களையும் ஒருங்கிணைக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு பெட்டிஷனை நம்ம பாக்குறோம். இந்த பெட்டிஷன்ல தயவு செய்து நீங்கள் கையெழுத்திட வேண்டும் அப்படின்னு உங்களை நாங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விஷயத்துக்கு, இந்த முன்னெடுப்பிற்கு ஆண்கள் பெண்கள் அனைத்து பாலினத்தவருடைய ஆதரவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பாக்குறோம். ஒரு சிவிக் சொசைட்டில இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து குரல் எழுப்பும் போதுதான் இந்த மாதிரியான சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான வாய்ப்பாக இருக்கு. So let us be the change. Thank you. அவங்க சொன்னதுக்கு என்ன மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணணும்ன்ற ஒரு
பணிகளையும் கொடுத்துருக்குறாங்க. அதற்கான QR கோடு நீங்க பார்க்கலாம் இந்த பெட்டிஷன்ஸோட, அதுலேயும் சைன் பண்ணலாம். QR கோடும் இருக்கு. QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்க அந்த பெட்டிஷன் சைன் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா அந்த QR கோடை ஷேர் பண்ணலாம். இந்த 11 டிமாண்டும் ரொம்ப முக்கியமான டிமாண்டா இருக்கு. நம்ம பார்த்தோம், அது அனைத்தையும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இன்டர்னல் கமிட்டி காலைல வரும்போது இங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருந்த போது ஜனனி தோழர் அவர்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். சென்னையில இல்ல பெங்களூர்லயோ ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு விமனுக்கு அந்த இன்டர்னல் கமிட்டியில பேசுறதுக்கு கூட தயக்கம் இருக்கு. நான் அது அவங்க சொல்லும் போது நான் நம்ம பெரும்பாலும் நினைக்கிறது எங்கேயோ கிராமங்கள்லயோ இல்ல ஒரு முதல்ல குறிப்பிட்ட மாதிரி ஒரு பட்டாசு தொழிற்சாலையிலயோ ஒரு திருப்பூர்ல இருக்க பனியன் கம்பெனிலயோ வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கமிட்டியில போய் சொல்றது தயக்கம் இருக்குன்னா, அதோட ஈக்குவலி ஹெசிடன்ஸ் வந்து பெருநகரங்கள்ல மெட்ரோல ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற பெண்களுக்கும் இருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு இன்டர்னல் கமிட்டி கொடுத்த குறிப்பிட்ட ட்ரைனிங் வந்து கவர்மெண்ட் முன்னெடுக்கணும், கம்பெனிஸும் முன்னெடுக்கணும். நிச்சயமா அதுக்காக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதுதான். அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண பணம் இல்லைன்னு இந்த கம்பெனியும் சொல்லவும் கூடாது. கண்டிப்பா அந்த இன்டர்னல் கமிட்டின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கு. அதே மாதிரி அவங்க சொன்னது லோக்கல் ஃபோரம்ஸ், அது நகரங்களா இருந்தா ஏரியா சபை, பஞ்சாயத்துகளா இருந்தா கிராம சபைகள்ல இந்த கமிட்டிஸ் பத்தி பேசுறது. அப்படி நம்ம நினைக்கலாம் பெரிய கம்பெனி வில்லேஜ்ல இல்லைன்னா நிச்சயமா இருக்கு. சென்னையில டி நகர்ல இருக்கக்கூடிய ஒரு துணிக்கடை வந்து அங்க ப்ரொடக்ஷன் யூனிட் வில்லேஜ்ல தான் வச்சிருக்காங்க. அதனால நிச்சயமா எல்லா இடங்களையும் நிறுவனங்கள் இருக்கு. அந்த ஃபோரம்ல கண்டிப்பா இந்த கமிட்டிஸ் பத்தியும் இதோடைய 11 டிமாண்டுகள்ல முக்கியமா நம்ம பேச வேண்டியிருக்கு.